Hi friends, welcome to Trendiya channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா அடப்பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போறோம். இது கன்னியாகுமரியில ரொம்ப ஸ்பெஷலான பாயாசம். Before that, please subscribe our channel and press the bell icon to get the notification. Okay, let's begin. இந்த அடப்பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 250 கிராம் அடை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 250 கிராம் சர்க்கரை, உங்களுக்கு சுகர் இன்னும் தேவைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பால். அப்புறம் அதே தேங்காயிலேயே மறுபடியும் பால் எடுத்து செகண்ட் ஸ்டேஜ் பால். அப்புறம் 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி, அப்புறம் 10-15 முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ், 2 டீஸ்பூன் ஏலக்காய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீ இந்த அடை பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் சர்க்கரையை நல்ல சர்க்கரை பாகு காய்ச்சிடுங்க. ஏன்னா இதில் டஸ்ட் ஏதாவது இருந்துன்னா வந்துடும். ஸோ ஃபில்டர் பண்ணி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2 டீஸ்பூன் ஜவ்வரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வைங்க. ஸோ இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. அப்புறம் பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற செகண்ட் ஸ்டேஜ் தேங்காய் பாலை முதல்ல விட்டு அதோடு சேர்த்து நம்ம வேக வச்சிருக்கிறோம் இல்லையா ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி இதோட சேருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அடை சேர்த்து நல்லா வேகட்டும். நம்ம ஏன் அடையை செகண்டாக சேர்க்குறோன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அடை சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம ஜவ்வரிசியை முதல்ல வேக வச்சு எடுத்தோம். ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு வெந்திருக்கு. இதோட சர்க்கரை பாகு ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த சர்க்கரை பாகு அடையில் நல்லா பிடிக்கணும். அடை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தேங்காய் பால் அதை இதுக்கு கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அப்புறம் ஃபைனலாக 2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைங்க. அப்புறம் ஃபைனலாக கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு அதோட முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. அதோட ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான அடை பாயாசம் ரெடி ஆகிட்டு. இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தட், டேக் கேர், பை.